அதுல கொஞ்சம் ஹைலைட் இது வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு எனக்கு வந்து நான் வந்து இந்த வீக் கட்டுறேன் எனக்கு நோட் கொடு எனக்கு வந்து அமௌண்ட் எடுத்து அதுல நம்ம பட் முன்னாடி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த எல்லா ஏன் கொடுத்தாங்கன்னா அது டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க ஐடியா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்க வந்து பீட்டா மாதிரி வந்து நம்ம இதுல டிவைஸ்
உங்களுக்கு எந்த இதுல வந்து இது வந்து அதாவது கரண்ட் இந்த வந்து ஓல்டு வெர்ஷன் நம்ம அதுல அது ஓல்டு அதுல அதுல டிசைன் அது வந்து இப்போ கரண்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு வெர்ஷன் தானே சொன்னீங்க அந்த வெர்ஷன் பண்ணலாம் இதே ஓல்டு வெர்ஷன் 2007 வச்சிருக்கீங்க 13 தான் இப்போ கரண்ட் வெர்ஷன் அதுல உங்களுக்கு நான் வந்து அதுக்கும் கீழே உள்ளதுனால தான் சிம்பிள் ஆகாது நீங்க இதை செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்குறோம் இல்லையா அதை கொடுத்துட்டு நீங்க வந்து எடிட் பண்ணும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும் இதுக்கு நான் உங்களுக்கு ஓகேவா இது டிஃபால்ட்டா அவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இது எந்த சிம் வேணுமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஓகேவா ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து நம்ம பார்த்தேன் எல்லாமே பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாவே ஆன்லைன் பண்ணி இதை மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேவா டிசைன் என்ன அப்படின்னா இது அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட்டா யூஸ் பண்ணணும் ஓகேவா நம்ம ஃபோன்ல யூஸ் பண்ண முடியாது திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்கணும் டிஃபால்ட்டா அவங்களே யூஸ் பண்ணிருக்காங்க செட்டிங் வந்து இந்த சைட்ல எனக்கு அவ்வளோ ஏதாவது காப்பி அதுக்கப்புறம் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம
ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். டிசைன் அப்படின்னா அதுவாகவே என்ன அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க உள்ள வரது இங்க உள்ள ஃபாண்ட் வந்து வேற கொஞ்சம் ஃபாண்ட் வந்து அதுவாகவே வந்து அந்த டிசைனிங் பர்பஸ் இருக்காம அப்படின்னா இங்க நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்கூல் வந்து அதுவாகவே இது என்ன அப்படின்னா கலர்ஃபுல் மாதிரி இந்த தீர்வு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குறிப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா தீர்வுல அவங்களாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெட்டிங் இந்த சைஸ்ல இருக்கணும், அது வந்து கண்டென்ட் வந்து இந்த சைஸ்ல இருக்கணும், அதோட ஃபாண்ட் வந்து இந்த சைஸ்ல அவங்களாவே கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு புதுசா டைப் பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த தீர்வுல தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கே டைப் பண்ற எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் வந்து நமக்கு எடிட் ஆகுது. இப்போ இங்க வந்து வருது. ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா ரொம்ப அக்யூரேட்டா ஆகுது. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சும் போது ஒவ்வொன்றும் மூவ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இந்த வேர்ட் வந்து இந்த ரோல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடுத்த ஃபாண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணா அந்த லைனே கரெக்டா இருக்கு. கீழே ஒன் ஓகேவா? சேஞ்ச் ஆகுது. பட் அதுல உள்ள மாதிரி நம்ம அக்யூரேட்டா இருக்கணும்னா இதுல வந்து டெக்ஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா நம்ம வந்து கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ இங்க இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்படின்னா ப்ரௌன் கலர் மாதிரி எப்போனாலும் நம்ம வந்து வேறவே கலர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து ஓகேவா? ஆஃபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்து என்ன ஆகுது கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போ எங்க பார்த்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு
பேராகிராஃப் செய்வதுன்றது என்ன அப்படின்னா, நம்ம அங்க வந்து லைன் பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட்ல வந்து ஹோம்ல லைன் பார்த்துருக்கோம். ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் வந்து இவ்வளோ கேப் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னா பேராகிராஃபோட கேட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இன்னொரு பேராகிராஃப் எவ்வளோ லைன்ஸ் வந்து நமக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? எனக்கு இந்த வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி பார்த்துட்டு புரியல. ஓகேவா? வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும். இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து லைன் பார்த்துக்கோங்க. நான் இது கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்னும் 4 கீழே டவுன் ஆகுது. இப்போ நான் இப்போ இது கொடுக்குறேன் கம்மியாயிடும். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் கொடுக்கறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி அது பாராகிராஃபுக்கு ஸ்டைல் வந்து அவுட்புட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து எப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி display ஆகுது நம்ம ஓனா என்ன பண்ணிருக்கோம் இதை வந்து கஸ்டமைஸ் ஓகேவா? செட்டுக்கு என்னமா போடலாம்? எதுக்கு எஃபெக்ட் பண்ணோம்? எதுக்கு பண்ண உங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல. ரொம்ப பிரேக் ஆகுது. ஒரு ஒரு இது சொல்றது. ஒரு இது வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் அதுல வந்து பெரிய கேப் வந்த மாதிரி அர்த்தம் கேட்கல. ஏதோ பேசுவாங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ கேக்குதுடா உங்க வாய்ஸ். ரிலீவ் ஆயிட்டு வாங்க. இப்போ பேசுங்க. இப்ப லைட்டா ஏதோ கேக்குதுடா. முதல்ல மெசேஜ் பண்றீங்களா?
எஃபெக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. நீங்க அதையும் அதை மட்டும் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து அதை யூஸ் பண்ணுங்க. இது நமக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டியா தெரியாது. ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்ன்றது இதுவோட கம்ப்யூட்டர் சென்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. இது இன்னொரு வரும் எங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லலாம் எதுவும் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா பேக் சைடில் வந்து டிஎன்எஃப் எல்லாம் போட்டுருக்கோம். தமிழ்நாடு போட்டிருக்கோம். நீங்க பின்னாடி டாக்குமெண்ட் இருந்தா அதாவது மற்ற செய்திகள்லாம் இந்தியா பார்க்கலாம். இப்போ இது வந்து எம்பி ஆனால் இதில் பேக் சைடில் என்ன பண்ணணும் இதுல நம்ம வந்து கஸ்டமைஸ் பிக்சர் வாட்டர் மார்க் அப்படின்றது நம்ம இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல எது டவுன்லோட் பண்ணிட்டு அதை டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் தான் கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம சொல்ற நம்ம என்ன டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டெக்ஸ்ட் தான் நம்ம இங்க இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதை மாத்திக்கலாம். சைஸ் பிக்சரா வெளியில பண்ணிட்டு அந்த கலர் அந்த அப்ளை பேக் டிஸ்பிளே தெரியுதா? ஓகே நம்மளோட என்ன டேட்டா அதெல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதுவுமே ஸ்டெப் பண்ணும். ஓகேவா? பேக் டிஸ்பிளே டிஸ்பிளே அந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் ஓகேவா? இந்த சைடு இது வந்து ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த
மூணுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த picture வந்து select கொடுத்தோம் அப்படின்னா இதுல from your file அப்படின்னு இல்லையா? இது வந்து system ல save பண்ணுவோம். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம எங்க save பண்ணிருக்கோமோ அப்படி தெரியுதாமா? இப்ப அது நம்ம தெரியுதா? இது வந்து இன்னைக்கு பாட்டம். இது வந்து விளக்கம் வந்து இந்த பேர் ஓகேவா? அது வேணும்னா நம்ம use பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா இதோட ஏதோ ஒரு இன்விடேஷன் ரெடி பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த பேஜோட சவுண்டை வந்து மேல நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சரி. அடுத்தது பேஜ் பார்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா அதான் இப்போ பேஜ் பார்டர். பேஜ் பார்டர் அப்படிங்கிறது நம்ம as usual நம்ம போடுவோம் இல்லையா? பேப்பர்ல இது கொடுத்துருக்கோம் பேஜ் பார்டர் பண்ணிட்டு பார்டர் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. இங்க உள்ள என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல நமக்கு பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பேப்பரோட டாப் எனக்கு வந்து லைன் இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பேப்பரோட டவுன் அந்த அடியில ஒரு லைன் வந்து தெரியாது. இது கொடுத்தோம் அப்படின்னா சைடு இந்த ஓகேவா? இந்த மாதிரி இப்போ 4 பேஜ் கொடுத்தா 4 பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து நோட்ல எழுதுற மாதிரி நோட் போட போறேன் சைட் வந்து நோட் போட போறேன் அப்படின்னா இதுக்கு அது மாதிரி நீங்க போட்டுக்கலாம். எல்லாமே வேணும் அப்படின்னாலும் எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 சைட்ல போட்டேன் மார்னிங் போட்டு ஓகே. புரியுதா? இந்த பேஜ்ல 4 பேஜ்ல பின்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரி மார்ஜின் வந்து டார்க் லைன்ல சிங்கிள் லைனா எனக்கு வந்து இந்த மாதிரி லைன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிக்கலாம், நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டபுள் லைன் அப்படின்னாலும் அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு கலர்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து நமக்கு எந்த மாதிரி இப்போ நான் வந்து ப்ரௌன் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. சரிதா? நம்ம ஒரு பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த பேஜ்ல மட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் அப்கமிங்ல உள்ள எல்லா பேஜஸ் வந்து அதே மாதிரி தான் நமக்கு வந்து வேணும். ஓகேவா? சரி. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இந்த கலருக்கு வந்து நான் லைன் வந்து ஹம், அதுக்கு மாதிரி வேற இந்த மாதிரி உள்ள மேற்கொண்டு லைன் ஸ்டார் ஸ்டார் நமக்கு வந்து என்ன பண்ணி சரியா? நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஏத்த மாதிரி அதோட சைஸ் எல்லாம் நீங்க வந்து அது வந்து எவ்வளவு பெரிய border
ஏற்ற மாதிரி என்ன படிக்கணும்னா அதோட கலர் பண்ணிக்கலாம், லைன் பண்ணிக்கலாம். அந்த லைன் டபுள் லைன் இங்க வந்து கீழே கொடுத்துருக்க டிஃபால்ட்டா வந்து இது கொடுத்தோம் அப்படின்னா இப்ப தெரியுதா ஃபர்ஸ்ட் பேசும்போது ஏதோ ஒரு பிளாக் லைன் மாதிரி நம்ம அதில் பண்ணும்போது அது வந்து நமக்கு நல்லா ஓகேவா. சரி, இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா இதுவுமே வந்து எஃபெக்ட் 3D எஃபெக்ட் வந்து ஷேடோ நமக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது அந்த நமக்கு வந்து இது நார்மல் பேஜ், இது ஷேடோ. இது வந்து நம்ம கொடுக்குற அந்த காலத்துலயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு அது வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இது வந்து ஃபீல் பண்றது வந்து எது நீங்க எழுதுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஓகேவா. இது நம்ம வந்து லைட் கிளாஸ் மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல்லா ஹைட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு எனக்கு வந்து கலர்ஸ் வந்து தெரியுதா. நான் எந்த உடம்பு கஸ்டமைஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டாட் டாட் இங்க வந்து நம்ம வந்து பெருசா கொடுத்தோம்னால நமக்கு வந்து கிளாஸ் லைன் தான் அடுத்தது பேஜ் லேஅவுட். ஓகே, பேஜ் லேஅவுட்ல நம்ம மேஜரா யூஸ் பண்றது இங்க வந்து இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே நம்ம இங்க வந்து ஆல்ரெடி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதேதான். இதுதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு இங்க ரிப்பீட்டடா வந்து கொடுக்குற இமேஜ் வந்து எப்படி இருக்கணும் நம்ம பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். சரியா. இதுதான் நமக்கு மேஜரா இது என்னன்னு பார்க்கணும். இது வந்து மார்ஜின் இருக்கு இல்லையா, அந்த மார்ஜின் வந்து சைஸ் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் இப்போ இந்த மார்ஜின் இது நார்மலா உள்ளது. ஓகேவா. இதுவே நேரம் அப்படின்னா வந்து இன்னும் நல்லா எக்ஸாக்ட் பண்ணி காட்டும், இன்னும் நல்லா விரிவுபடுத்தி காட்டும். ஓகேவா. இது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் பண்ணிட்டு நம்ம இது இன்னும் கொஞ்சம் நமக்கு கேப் ரொம்ப பெரிய கேப் கொடுத்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போயம் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இதுதான் போயமா பார்த்துருக்கேன். கீழே வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அந்த ஆர்டியோட இமேஜ் இருக்கும், அந்த போய் வெறும் வந்து அவரோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க. கீழே உள்ள இந்த வேர்டு வந்து இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி லைன் பை லைன் கீழே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு லைன் கொடுத்துருக்கோம், பிரேக் கொடுத்துட்டு டவுன் பேக் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து போயட் வந்து அரேஞ்ச் பண்ணி. இது என்ன அப்படின்னா ஒரே பேஜ்ல ரெண்டு கொடுக்குற மாதிரி. பேஜை வந்து இங்க உள்ளது என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் டிசைன். எக்ஸாம்பிளுக்கு எதுக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ டிகாப் அப்படின்னா அது வந்து இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு.
அந்த பெண் கூப்பிட்டு இதுவே நான் இப்ப மாத்தோம் அப்படின்னா அதோட சைஸ் மாறி இந்த லேண்ட் இது கூப்பை இப்போ இங்க என்ன அப்படின்னா அந்த பேஜ் இப்போ நிறைய நிறைய சைஸ் வந்து நமக்கு முக்கியம் ஆகுது இது ஆல்ரெடி சொல்லிருக்காங்க பிரிண்ட் அவுட் எது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேடா ஏ4 வந்து யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து நம்ம சைஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம இப்போ பிரிண்ட் அவுட் ஓகேவா இதுல கொடுத்துட்டு எதுவும் வந்து பட் ஆனா அது நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்காம டிசைன் பர்பஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க இதுல எதுவுமே நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து இப்போ டைப் பண்ணுறதுல வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம் அப்படின்னா மேஜரா எல்லா நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து ஏ3 சைஸ் வந்து பெரிய சைஸ் நம்ம இதுல சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த சைஸ் வந்து டபுள் அதே எல்லாமே திரும்ப நம்ம வந்து இன்னொரு வேற நம்ம வந்து நம்ம ஓகேவா காலம் இது என்ன அப்படின்னா அந்த புக்ல சிங்கிள் லைன்ல நமக்கு வந்து வேணும் போதுமா இந்த டபுள் லைன் கொஞ்சம் பேஜ் இருக்கீங்க அப்படின்னு வந்து இப்போ ஒரே லைன் டிஸ்பிளே ஆகும் இதை வந்து ட்ரூவா கன்வெர்ட் பண்ணும்போது இங்க வந்து இந்த டாபிக் ஆகும் இந்த சைட் சேஞ்ச் ஆகும் இது வந்து நம்ம புக்ல ஃபாலோ பண்ணிப்பாங்க இப்போ கவர்மெண்ட் புக்ல ஃபாலோ பண்ணிப்பாங்க இங்க ட்ரெயின் ஆகும் இங்க புஷ் பண்ணிட்டு இங்க ஓகேவா இந்த மாதிரி 3 அப்படின்னா இன்னொரு படம் 1 2 3 மூணு படம் வந்து இது லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி சேஞ்ச் நம்மளே போனா ஓகேவா பிரேக் அப்படிங்கிறது ஒரு பிரேக் பிரேக் கொடுத்துருங்க எனக்கு பேஜஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக் பண்ணிடுவோம் ஆக்சுவலா இந்த பிரேக் கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரேக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜ் போட்டீங்க அப்படின்னா அது போட்டுட்டு பிரேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்படின்னா அது வந்து டிஸ்பிளே ஆகும் அங்க இருந்து நம்ம பிரேக் கொடுக்கும்போது 1 என்ன சொல்றோம் ஓகே ஓகேவா இப்ப அதே இதை பண்ணா டவுன்
இது வந்து ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் நியூ லைனா வந்து நியூ பேஜஸ் வந்து create ஆயிருக்கு. இந்த காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க உங்களுக்கு இப்போ வந்து நான் இங்க வச்சு நம்ம காலத்துல எனக்கு பின்னாடி இங்க finish பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல வரணும் அப்படின்னா அதுவே காலம் தனியா நமக்கு ரைட் சைட்ல வந்து fill ஆயிருக்கு. இப்ப நான் இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட அதுவே காலம் அடுத்த காலம்ல இந்த காலத்தை இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எந்த சைட்ல வேணும்னு சொல்லிட்டு பொசிஷன் வைக்கணும். எனக்கு இந்த சைட் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது எனக்கு லைன் ஒவ்வொரு பேஜுக்கும் நம்பர் எனக்கு வந்து ஒவ்வொரு பேஜ் நம்பர் ஒவ்வொரு எம்பி ஸ்பேஸ் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஈச் பேஜ் போனாலும் நம்ம பேஜுக்கும் நம்ம வந்து எதுவுமே காமன் போனாலும் லெவன் வந்து ஸ்டார்ட் ஆகும். 10 எங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து இமேஜ் ஓகேவா? சரிம்மா டைம் வந்து 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் வந்து மிஸ் ஆகலைன்னா ரெஃப்ரெஷ் ஆகணும்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேவா? திரும்ப